11ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி அசாமுக்கு வந்து சேர்ந்தேன். வந்த உடனே ஒரே ஷாக் ஆச்சுது. நாங்கள் வந்து சேர்ந்தது 1 மணிக்கு ட்ரெயினில் வந்துச்சு. எல்லாமே டர்ட்டி டார்க், கருத்தெடுத்து வந்தோம். 7 நாள் டிராவல். ஆமாம், 7 நாள் டிராவல் வந்து இங்கே வந்து ஒரே இன்னும் 2-3 ட்ரெயின் மாற வேண்டியது இருந்தது. எல்லாமே கோல் ட்ரெயினும் அந்த நிலக்கரி என்ஜின் உள்ள ட்ரெயின். அப்படியே வந்தோமா. 1976 ஜூலை வந்து ஏறணும். வந்த உடனே இந்த ஃபாதர்ஸ் எங்களை எல்லாம் வயலுக்கு அனுப்புறாங்க நாற்று நடுறதுக்கு. வந்தோம் 1 மணிக்கு, 2 மணிக்கு சாப்பிட்ட பிறகு வயலு வேலை செய்ய அனுப்புறாங்க. நாங்கள் என்னடா இது, நாங்கள் சாமியாரை வந்தோம், இப்போ வேலைக்கு அனுப்புறாங்களேன்னுட்டு அங்கே வேலை செய்தோம். அது ஒரு நல்ல ட்ரைனிங். உண்மையாகவே இந்த சல்யூஷன்ஸ் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு ஃபாதர் வர்கீஸ்ன்னு ஒரு ஃபாதர் இருந்தார். ரொம்ப டஃப், ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ட்ரைனிங்கை அவர் ரொம்ப எங்களுக்கு விட்டினார். மைனர் செமினரி படித்தேன், சென்ட் ஜோசப்ஸ் மைனர் செமினரி டிப்ருகார் 3 வருஷம். அதில் ஃபர்ஸ்ட் இயர் இங்கிலீஷ் கோர்ஸ், பிறகு பியூசி படிக்க போனோம். அந்த சமயத்தில் தான் அசாம் ஆந்தோலன் நடந்தது. இந்த ஃபாரினர்ஸ் இஷ்யூ இங்கே வந்தது. இந்த அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் உருவாகிறது. எதெல்லாமோ ஃபாரினர்ஸ் இங்கே இருக்கிறீங்களோ, எஸ்பெஷலி பெங்களாதேஷிஸ், வெளியே போ. ஸோ ஸ்கூல்ஸில் பிக்கெட்டிங், ஸ்ட்ரைக், ஸ்கூல் எல்லாமே அடைத்து, எக்ஸாம் இல்லை, எங்களால் பியூசி படிக்க முடியலை. 3 வருஷத்துக்கு பிறகு எங்களை ஷில்லாங் அனுப்புனாங்க. அங்கே ப்ராப்ளமே இல்லை. அங்கே சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் பியூசியும் பிஇ முடித்தேன். அவங்களுடைய கிரைஸ்ட் கிங் காலேஜில் ஃபிலாசபி முடித்தேன். அவங்களோட ஃபாதர்ஸ், ரெக்டர்ஸ் ரொம்ப அன்பாக கவனித்தாங்க. ஆனால் சல்யூஷன் ஃபார்மேஷன் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்தேன். ஆனால் இப்படி அந்த பிக்சர் என்ற ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சவேரியார் மாதிரி ஊழியம் செய்யணும். ரீஜன்சி வந்தேன். முதல்ல என்னை எடுத்தது பிஷப் ராபர்ட் கர்கட்டா. அவர் மாற்ற பிறகு பிஷப் தாமஸ் மெனாம்பரம்பல் வந்தார். அவருக்கு டைமில் எனக்கு ரீஜன்சி அவர் போட்டார் பிஷப்ஸ் ஹவுஸில். அந்த பிஷப்ஸ் ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். அதுக்கு பிறகு அங்கே கொஞ்சம் பிள்ளைகளை வச்சுருந்தாங்க, மிஷினரி பிள்ளைகள். அருணாச்சலிருந்து, அசாமிலிருந்து போனிஃபாஸ் பைபிள் ஸ்கூல் என்ற ஒரு சின்ன நிர்வாகம். அந்த எய்ம் என்னன்னா, அந்த பிள்ளைகளை ட்ரெயின்டு ஒரு லே மினிஸ்டராக்கி வில்லேஜுக்கு அனுப்பணும். அப்படி அவங்களுக்கு தான் படித்து கொடுத்துருந்தேன். 2 வருஷம் ரீஜென்சி, டஃப் ரீஜென்சி, ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதுக்கு பிறகு என்னை, நான் தமிழ்நாடு இருந்ததுனால என்னை ராஞ்சிக்கு அனுப்புனாங்க. என்னென்னா ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, அவங்களுடைய கல்ச்சர் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு பிஷப் மேனாம்பரம்பல் எங்களை அனுப்பினார் ராஞ்சி சென்ட் ஆல்பர்ட்ஸ் காலேஜ். நான் அங்கே 4 வருஷம் படித்தேன். ஜெசூட்ஸ்ல ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, லாட் ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆனால் கன்விக்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே நான் படித்தேன். யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை. கன்விக்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிள். அதில் நான் நிறைய வாசிக்க தொடங்கினேன். அவங்களுடைய ஆதிவாசிகளுடைய ஃபாதர் லீவன்ஸ் எப்படி ஆதிவாசிகளை கிறிஸ்தவ மதத்தில் கொண்டு வந்தார், எப்படி அவர் ஆதிவாசியுடைய நிலங்களை காப்பாற்றினார். ஃபாதர் லீவன்ஸ் அது ஒரு பெரிய ரெவல்யூஷன். அவர் ஆதிவாசிகளுக்கு வேண்டி உயிர் கொடுத்தவர் ஃபாதர் லீவன்ஸ். இன்னும் அவர் தெய்வமாக வணங்குறாங்க ஆதிவாசிகள். சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்ட்லாம் செய்தது அவர்னால. அவர் தான் காரணமாக இருந்தார் இந்த பிரிட்டிஷ் ராஜ். ஸோ கல்ச்சர், லாங்குவேஜ் எல்லாமே அங்கே படித்தேன். ஹிந்தியெல்லாம் அங்கே தான் படித்தேன். ஆதிவாசி வில்லேஜ் போகிறதுக்கு முதல்ல விருப்பம் இல்லை. அழுக்காக இருக்கும், நல்லா இல்லை, லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் அங்குள்ள ஒரு ரெக்டர் ஃபாதர் சார்ல்ஸ் ஸ்வரங் எப்பொழுதுமே என்கரேஜ் பண்ண, கோ கோ மக்களோடு சேர்ந்து. அந்த டைமிலே எனக்கு ஒரு ஆசை உண்டு,
டைக்கனேட் முடித்த பிறகு எனக்கு ஒரு ஆசை உண்டு, நம்ம மக்களோடு இருந்து பணி செய்யணும், ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கணும் என்றுள்ள ஒரு ஆசை அங்கேருந்து எனக்கு வந்தது. இந்த ஜேர்னியில் என்னுடைய க்ளோஸ் கம்பேனியன் ஃபாதர் அமல்ராஜ், 2 அமல்ராஜ் இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் ரொம்ப க்ளோஸாக வளர்ந்தோம். ஐடியாலஜிக்கலி நாங்கள் டிஃப்ரெண்ட் என்றாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வளர்ந்து உண்மையாக ஒருவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி சேர்ந்து வளர்ந்தோம். நாங்கள் 3 பேரும் கோட்டார் டைசஸிலிருந்து 3 பேரும் தமிழியன்ஸ், 3 பேரும் ஒரே டைசஸ்க்கு வேண்டி படித்தவங்க. ஆனால் கடைசியில் நாங்கள் சாமியார் ஆகிறோம் 1989 5th May. நாங்கள் மைனஸ் மிரியில் 76 தொடங்கினது 39. நாங்கள் போய் சேர்ந்தது 3 பேர். 36 பேர் இல்லை, 3 பேரும் தமிழியன்ஸ், 3 பேரும் கோட்டார் மடை மாவட்டத்திலிருந்து, 3 பேரும் டிப்ருகார் டயசஸ்க்கு வேண்டி. அது ஒரு பெரிய சந்தோஷமானது. அது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அழைப்பு. ஆனால் உண்மையாக நான் இன்னைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னா, என்னை விட எத்தனையோ பையமாரு ரொம்ப கிளவர், டாப் இன்டெலிஜென்ஸ் இருந்தது, எவ்வளவோ டேலண்டட் மியூசிக் அண்ட் ஆர்கனைசிங் ஸ்கில் எல்லாமே இருந்த பிறகும் என்ன ஆண்டவர் கூப்பிட்டார், அழைத்தார். அதை நோக்கி எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். இன்னும் வேற இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம். ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நான் நெருப்பை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கரெக்ட். அந்த வசனத்தை உங்க மனசுக்குள்ள பதிச்சுட்டா இருப்பாங்க. அதான் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் இன் லெகுனேத்தோ செட் ஃபயர், அந்த ஃபயர் பேர்ன். பிறகு முடிச்ச உடனே அந்த செமினரில் கேட்டாங்க, தி எம்டிஹெச் எனக்கு நல்ல மார்க்ஸ் இருக்குது, நான் நல்லா படிப்பேன், மார்க்ஸுக்கு நீ எம்டிஹெச் செய்யக்கூடாதா? நான் சொன்னேன், ஃபாதர் எனக்கு ஒரே ஒரு லட்சியம், மக்களோடு வாழணும். நான் வீட்டை விட்டு வந்தேன், நாட்டை விட்டு வந்தேன், அஸ்ஸாமில் வந்தேன், டிப்ருகர் டயசஸ்க்கு வேண்டி நான் குருவானேன், தயவு செய்து என்னை போக விடுங்க. ஸோ பிஷப்பிட்ட சொன்ன, பிஷப் தயவு செய்து என்ன டயசஸ் கூப்பிடுங்க, இங்கே படிக்கிறதுக்கு விடாதுங்க, நான் எப்படியாவது டயசஸில் வேலை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு. ஓகேன்னு சொன்னார். நான் வந்தேன் டயசஸில். முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு மஜுலி ஐலண்டில் போக சொன்னாங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஃபாதரோட ஆர்டினேஷன் டைம் என்ன நடந்தது? ஓகே, ஆர்டினேஷன் எனக்கு ஊரில் நடந்தது, வெங்கோட்டில். பிஷப் மேனாம்பரம்பில் அங்கே அவரே வந்து என்ன ஆர்டினேஷன் கொடுத்தாரு. அவர் வந்து இந்த டைசஸ்ல இருந்து அங்கே வந்தார். ஆமாம், டைசஸ்ல இருந்து 5-6 குருக்கள் இங்கேருந்து வந்தாங்க. ஒரு சந்தோஷமான நாள். உண்மையானவே எனக்கு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்தது, எனக்கும் சந்தோஷமான நாளாக இருந்தது. நான் பீடத்து முன்னால் படுத்த சமயத்து தான் எனக்கு தெரியுது, நான் கடவுளே நான் ஒன்றுமே இல்லை, நான் முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒரு புனிதமான குருவாக மாற்றும், ஒரு ஆக்டிவ் குருவாக மாற்றும். புனிதமான குருவாக, ஆக்டிவ் குருவாக, யூஸ்ஃபுல் குருவாக என்னை மாற்றும். 3 வரங்கள் கேட்டுட்டு இருந்தான். இன்று வேற கடவுள் அதை தந்துட்டு இருந்தார். நல்ல செலிப்ரேஷன்லாம் வச்சுருந்தோம், நிறைய ஆட்கள் வந்தாங்க, கிரீட் பண்ணாங்க. முதல் தடவை நான் ஃபாதராகி சாமியாராகி வீட்டை விட்டு வர சமயத்தில் அம்மா அழுதாங்க. என்னை நான் பார்ப்பேன், அது எப்படியும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 5 ரூபா கையில் தந்துட்டு அழுதாங்க. என்னுடைய மகன் இல்லை, இது கடவுளுடைய மகன், போமோனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா மெதுவாக தூரத்துலேருந்து அழுந்தாங்க. இனி பழக்கமாக அங்கே இருந்து நாங்கள் 3 வருஷம் ஒரு தடவை தான் வீட்டுக்கு போவோம், அவங்களுக்கு தெரியாது. எந்தாலும் மகிழ்ச்சியோட என்ன பஸ்ஸில் ஏற்றி அனுப்புவாங்க போமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு கான்டாக்ட் வச்சுருப்பேன். 3 வருஷத்தில் நான் வீட்டு போயிட்டு இருந்தேன். ஆர்டினேஷன் எல்லாம் டாப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நிறைய ஆட்களை வந்தாங்க, கிரீட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் லாரன்ஸ் என் கூட இருந்தார், ஃபாதர் ஹிலரி இருந்தார், அந்த சிஸ்டர் மேரி இருந்தாங்க. பிறகு எங்களுடைய அவங்க தான் எங்களை தூண்டி விட்டார். பிறகு இங்கே வந்தேனா, ஸோ பிஷப் தாமஸ் சொன்னார், எனக்கு மஜுலி ஐலண்ட் போனேன். மஜுலி ஐலண்ட் உலகத்திலே பெரிய ரிவர் ஐலண்ட்.
இது ஜோர்ஹாட் இருந்து போனோம். இது ஐ மீன் அரௌண்ட் 25 கிலோமீட்டர்ஸ் நீளம், 15 கிலோமீட்டர்ஸ் அகலமாக இருக்கும். அங்கே உள்ள வாழும் மக்கள் மிஷிங்ஸ்ன்னு ஒரு ட்ரைபல். இந்த மிஷிங்ஸ் இதுதான் மிஷிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷால் அவங்களுடையது. இந்த மிஷிங்ஸ் யாருமே கிறிஸ்டின்ஸ் இல்லை. 4 பக்கம் பிரம்மபுத்திரா ரிவர். இதில் ஒரு லேண்ட்ஸ்கேப். அங்கு உள்ளது மதம் வைஷ்ணவிசம், நியோ வைஷ்ணவிசம் சொல்லுவாங்க. பக்தி மார்க் அவங்களுடைய தத்துவம். அங்கே அவங்களுடைய ஆசிரம்ஸ் இருக்குது. அங்கே மறைப்பரப்புக்கு வேண்டி ஒரு ஃபாதர் வர்கீஸ், ஜோஸ் வர்கீஸ்னு ஒரு ஃபாதர் பிஷப் தாமஸ் அனுப்பினார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிலம் வாங்கி நிறைய அப்போசிஷனுக்கு உள்ளார அந்த நிலத்தை வாங்கி அந்த ட்ரைபலுக்குள்ளால போய் சேர்ந்தார். அவர் போய் சேர்ந்த பிறகு 9 மாதத்துக்கு பிறகு என்ன பிஷப் அனுப்புகிறாரு முதல் அசிஸ்டண்டாக. பிஷப் பிரம்மபுத்திரா ரிவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அதுதான் மச்சுலி போகணும்னு சொன்னார். நான் சூட்கேஸின் தலையில் வச்சுக்கிட்டு போகிறேன். தெரியாது, ஆஸ்மிஸ் லாங்குவேஜ் தெரியாது. நான் நினைச்சது எனக்கு ஹிந்தி மினிஸ்ட்ரி கிடைக்கணும் இல்லைன்னு வந்துட்டு இருந்தேன்னா இங்கே போனா நீ போய் போ அங்க தெரியாம போறாங்க. எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, ஒரு கருத்தாள் வர்றது யார் அப்படின்னு. நான் மிஷிங்ஸ் வழக்கமாக ஃபேராக இருப்பேன், ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. போட்டில் போகிறேன். இன்னும் போட்டில் போனோன்னு எல்லாருமே ஓடுறாங்க. பஸ்ஸுக்கு மேலே யாரும் இருக்கிறாங்க. எனக்கு தெரியல எங்கே போனேன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய புரோக்கன் ஆஸ்மிஸில் கேட்டேன். அவன் சொன்னாங்கம்மா ஜங்கராய்முக்கு போகிறேன். நானும் பஸ்ஸுக்கு மேலே யாரையும் உட்காந்தேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போனோம். ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் இருக்க இடத்துல ஒரு ஜங்கராய்முக்குன்ற இடத்துல அங்கே போனேன். யாருமே இல்லை. அந்த ஃபாதர் வீட்டுக்கு இருந்தார். வேற ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பொறுப்பு ஒரு ஃபாதர் வச்சுருந்தா 2-3 நாளுக்கு வேணும். நான் போகிறது வேற. நான் போய் சேர்ந்தேன். அந்த ஃபாதர் திரும்பி போயாச்சு. நான் தனிமையாக இருந்தேன். யாருக்குமே எனக்கு தெரியாது, யாரையுமே என்ன தெரியாது, எனக்கும் தெரியாது. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். என்றாலும் அந்த ஆட்கள் எவ்வளவோ அன்பான ஆட்கள். அந்த மிஷிங் ட்ரைபல் ரொம்ப பாசத்தோடு வந்து கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, ஏதாவது தேவையா. ஆனால் எவ்வளோ பாசம். மீன் கொண்டு தருவாங்க. இன்னும் நிறைய மீன் கிடைக்காங்க. ஆட்டு மீன் கொண்டு தருவோம். சாப்பிடுங்க கேட்டு. ஒரு கிறிஸ்டின்ஸுமே இல்லை. ஆனா மற்ற மக்கள் தான் உங்களை பார்த்தாங்க. ஆமாம், ஒரு கிறிஸ்டின்ஸ் கூடமே இல்லை. பிறகு ஃபாதர் தான் அங்கே ஸ்கூல் தொடங்கணும், பெரிய ஸ்கூல். அந்த ஆட்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சந்தோஷ் ஆர் மெரினா, இந்த வீடு இவங்களுடைய சொந்த வீடு. இவங்க சொந்தமாக கட்டின வீடு. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் உண்டு. சந்தோஷமாக இங்கே வாழ்கிறாங்க. இந்த வீடு பாம்புனால் கட்டப்பட்ட வீடு. இவங்களுக்கு பாம்பூஸ் நிறைய உண்டு. அதை கட் பண்ணி அதை செதுக்கி அதை உணர வச்சு இந்த சுவராக வைப்பாங்க. இந்த சுவரை கூழ்மையாக இருக்கிறதுக்கு வேண்டி சாணகம் மண் மிக்ஸ் பண்ணி அதை பிளாஸ்டர் பண்ணுவாங்க. 4-5 தடவை பிளாஸ்டர் பண்ணுவாங்க. இந்த வீடு ஏறத்த 6-7 வருஷம் போகும் பிரச்சனைகள் இல்லாமல். முன்னால அவங்க இதே மாதிரி கேர் வீடு இந்த புல் வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க டின்னா மாட்டாங்க. என்னன்னா இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப காஸ்ட்லி. அதனால இப்போ டின் போட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு கேர் வீடு பார்த்துங்க. இது இவங்களுடைய பண்டார் கோடவுன். இங்கே பேடி வச்சிருக்கிறாங்க, நெல் வச்சிருக்கிறாங்க. இங்கே அதுக்குள்ள அப்படி போட்டுருவாங்க. ஆமாம், அதெல்லாம் போட்டு இவங்களுக்கு பசுகள் உண்டு, ஆடுகள் உண்டு, கோழிகள் உண்டு. இதன் வழியாக இவங்க ஜீவனை நடத்துகிறாங்க. இது ஒரு நல்ல உண்மையான ஒரு கேத்தலிக் ஃபேமிலி. இவருக்கு ஒரு சின்ன கடைகள் உண்டு. இது நானாக செய்து கொடுத்த கடை. ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அந்த பிஸ்னஸ் வழியாக கொஞ்சம் காசு கிடைச்சது. அந்த காசு வச்சு வீட்டை ஓட்டுறாங்க. சின்னதாக இருக்குது. இது கோழிக்கூடு. இவங்க ஃபேமிலியில் கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, பன்றி வளர்ப்பாங்க. இந்த அதனுடைய இங்கத்தை வச்சு தன் குடும்பத்தை ஓட்டுறாங்க. ஆமாம், இவங்களுக்கு பேடி ஃபீல்ட்ஸ் நிறைய உண்டு. அந்த பேடி ஃபீல்ட் வழியாக இந்த சாப்பாடுக்கு தேவையான அரிசி கிடைக்கும். ஒவ்வொரு ஆதிவாசியுடைய வீட்லையும்
ஒரு சின்ன அறை ப்ரேயர் ரூமாக வச்சுருக்குறாங்க. இவங்க சாயங்காலம் குடும்ப ஜெபமாலை செய்கிறது வழக்கம். இந்த இதில் சாயங்காலம் அப்பா அம்மா பிள்ளைகளை சேர்ந்திருந்து ஜெபமாலை செய்வாங்க. பிறகு சாயங்காலம் உள்ள ஜெபங்களை செய்துட்டு சாப்பிட போவாங்க. இது இவங்கள வழக்கம். இதை சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஃபோட்டோஸ் இருக்கும், மாதாவுடைய சிறுவங்கள் வச்சுருப்பாங்க. இது ஒரு புண்ணியமான ஸ்தலம். வீட்டில் உள்ள வழக்கம் நாங்கள் சாய்மாறு ஒவ்வொரு வில்லேஜ்கள்லையும் முதல் வெள்ளிக்கிழமை டிவோஷனை ப்ரொபகேட் பண்ணுறோம். இவங்க இப்போ முடித்தாங்க, 9 மாதம் முடித்தாங்க. முடிச்சுட்டு நம்ம அடுத்த வில்லேஜில் போவோம். திருஇறுதி ஆண்டவர் பக்தி ஐ மீன் சேக்ரட் ஹார்ட் டிவோஷன் இவங்களுக்கு ரொம்ப நம்ம நாள் 9 மாதம் ஜெபம் செய்து பாவசிங்கம் செய்து நன்மை வாங்குவாங்க. ஸோ இது முடிச்சாச்சு. இவங்க கழிஞ்ச மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் முடித்தாங்க. இது நம்ம வழக்கத்தில் வந்து இந்த திருஇறுதி ஆண்டவருடைய படம் ஸ்தாபிப்பாங்க. அப்புறம் உண்டு, இங்கே ஸ்தாபிப்பாங்க. நாங்கள் எங்கெல்லாம் ஸ்தாபித்தாச்சுதாங்க. அதனால வருஷம் ரினியூவல் பண்ணுவாங்க. நமக்கு வீடு மந்திரிக்க வர சமயத்தில், ஈஸ்டருக்கு பிறகு வீடு மந்திரிக்க வர சமயத்தில் இந்த ரினியூவல் இருக்கும். ரொம்ப பக்தியான ஆட்கள் ஜபத்தை விடவே விட மாட்டாங்க. ஜபம் செய்து தான் தூங்குவாங்க, ஜபம் செய்து தான் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ so much. धन्यवाद मेरे ना. थैंक यू संतोष प्रचार. थैंक यू so much. फादर இது என்டர்பிரினர்ஷிப் என்னுடைய ஒரு ப்ரோக்ராம் இருந்து அதில் நிறைய ஆட்கள் இப்படி கடைகள் ஸோ சாயங்காலம் உங்களுக்கு பிஸ்னஸ். பிறகு இங்கே இதில் மீன் வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. இவ்வளோ ஆட்கள் வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் இதான் கேட்டகிஸ்ட். ஆமாம், சார் பிரச்சாரம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ரொம்ப తెలుసా పెట్టి పర్లే బేటా ఏదైనా మరి ఫోన్ కాల్ ఉన్నాయి ఉండాలా. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து அஸ்ஸாமில் இருக்கிற நாக்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். ஃபாதர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பங்கில் இருந்திருக்காரு, இப்போ மாறி போயிருக்காரு. இந்த இடத்துல வந்து டான்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு வில்லேஜ் கால் நாக்பூர். அங்கே வாழும் ஆதிவாசி மக்கள். ஓகே, இவங்க நாகாலாந்து பார்டர்ல இருக்கிறாங்க. இந்த லேண்ட் எல்லாமே ரெஜிஸ்டர்ட் லேண்ட் இல்லை, ஃபாரஸ்ட் லேண்ட், டிஸ்பியூட்டட் லேண்டில் வாழ்கிறாங்க. இவங்க நிறைய பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதில் விவசாயம் செய்து இவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க. பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ அவர் நிக்கோலாஸ் மிஞ்ச் இவங்களுடைய கேட்டிகிஸ் பிரச்சாரம் நாங்கள் சொல்லுவோம். இவர் தான் லீடர். இந்த வில்லேஜ் ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமான ஒற்றுமையான வில்லேஜ். ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா கஷ்டங்களும் இருக்கு. என்னன்னா சில சமயங்கள்ல ரெயின் ஷேடோ ஏரியானால தண்ணி கிடைக்காது, ரெயின் இல்லை. அதனால இவங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு. ஃபாதரோட வந்து எங்களுக்கெல்லாம் இந்த டான்ஸ் ஆடி வரவேற்று எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றியே சொல்லிக்கிறேன். रवरेमन के मैं धन्यवाद देवाता. रवरेमन मुख्य स्वागत कर ली, नाच ली.
ভাল লাগিলে মোক ৰবিনক মই ধন্যবাদ দিওঁ தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து வரோங்க. உங்களெல்லாம் படம் பிடிச்சு வீடியோ எடுத்து டிவியில் போட்டு இது பண்ணலாம், எப்படி ஃபாதர்ஸ் எல்லாம் மிஷினரியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுக்கலாம்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள். हमारे मन यही उद्देश्य लेकर आलू जे तमिलनाडु में जो टीवी चैनल है मादा टीवी चैनल वो द्वारा यहाँ का रवरमन कैसन है, ये पुरोहितमन कैसन रवरमन का संघ काम करेला, मिशनरी मन कैसन काम करेला, ये सबको फोटो द्वारा वीडियो द्वारा लेकर वहाँ आत्मन को दिखाए के, लेकिन उठे दुनिया का आत्मन जाने के लिए बुझाए के, लेकिन हमारे मन यहाँ आलू. ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? कोई आते जे रवरमन को फादर को भाल पावेला ना है. எஸ் எஸ் ஃபாதர் நிறைய செஞ்சிருக்கிறாரு, ஃபாதர் நிறைய காரியம் செஞ்சிருக்காரு. அவர் சொல்லிட்டு வரும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. தமிழ்நாடு எங்க நாட்டை சேர்ந்தவர், எங்க ஊரு, இங்க வந்து இவ்வளவு இதா செஞ்சு ரொம்ப இது பண்ணது எனக்கு பெருமையா இருக்குது. ஃபாதர் இன்னும் நிறைய செய்யணும், அவருக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். सो एक वैसे कहा था जे हमरे भाल लगे गौरव लगे जे मद्रास से यहाँ एक पुरोहित आकर रवरमन के संग काम करके रवरमन का दुख संकट से भाग लेवाते. तो ये सबको सोचकर हमरे के गौरव लगाते. और हमारी प्रार्थना यह है कि जे और फादर रवरमन के बीच में रखकर देर काम करे कोई और ईश्वर के वो ले जाए. கடைசி எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. हमारे खातिर प्रार्थना करवा ताकि हमारे मन भी ईश्वर के वचन को बांटने के पारी. अरे ये दोनों ब्रदर मना है, इवन तो बहुत तो ये तो थोड़ा हिंदी जाने ला, 3-4 नॉर्थ इंडिया में काम कर लग, उनका प्रार्थना का आश्रम है, जो यदि आत्मा को सेवा करे.